சென்னை வில்லிவாக்கம் தொகுதியில் தாவேக வேட்பாளர் ஆதவ் அர்ஜுனாவின் வேட்புமனுவிற்கு ஆட்சேபனை தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆதவ் அர்ஜுனா தனது நிறுவனங்கள் பலவற்றை மறைத்துள்ளதால் வேட்புமனுவை ஏற்க சுயேட்சைகள் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் சுயேட்சைகள் எதிர்ப்பு காரணமாக ஆதவ் அர்ஜுனாவின் வேட்புமனு பரிசீலனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன், இதுகுறித்தான மேலும் விவரங்கள். தமிழக வெற்றி கழகத்தினுடைய நட்சத்திர வேட்பாளர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா இந்த தேர்தலில் சென்னை வில்லிவாக்கம் சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிடுகின்றார். வில்லிவாக்கம் தொகுதியில் போட்டியிடுவதற்காக அவர் தாக்கல் செய்திருந்த வேட்புமனு தற்பொழுது பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையிலே வேட்புமனுவினுடைய அந்த பரிசீலனையை நிறுத்தி வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையினை எதிர்தரப்பில், அதாவது திமுக உள்ளிட்ட கட்சிகளை சார்ந்த வேட்பாளர்கள் சார்பில் கூறியிருக்கின்றார்கள். ஆதவ் அர்ஜுனா தாக்கல் செய்திருக்கக்கூடிய தன்னுடைய வேட்பு மனுவிலே மனைவி பெயரில் இருக்கக்கூடிய 35 நிறுவனங்களின் பெயரை குறிப்பிடவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார்கள். 2 கோடி ரூபாய் பணத்தை வாக்காளர்களுக்கு கொடுப்பதாக கையில் வைத்திருக்கின்றார். அதனால்தான் கணக்கு காட்டாமல் இருக்கின்றார். எப்படி என்று சொல்லப்படக்கூடிய வங்கிகளில் இருப்பு வைத்திருக்கக்கூடிய வருமானத்தை பிரமாண பத்திரத்திலே ஆதவ் அர்ஜுனா காட்டவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கின்றார்கள். அதன் காரணமாக ஆதவ் அர்ஜுனாவினுடைய வேட்புமனு தற்பொழுது இதுவரை ஏற்கப்படாமல் இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் 2 கோடி ரூபாய் கையில் பணமாக வைத்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார். அது வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக வைக்கப்பட்டுள்ள பணம் தான் என்கின்ற ஒரு கருத்தையும் தற்பொழுது சொல்லி இருக்கின்றார்கள். ஆதவ் அர்ஜுனாவினுடைய வேட்புமனுவை பரிசீலனைக்கு தற்பொழுது எடுக்கக்கூடாது என்பது அவர்களுடைய வாதமாக இருக்கின்றது. திமுக தரப்பிலும் அதிமுக தரப்பிலும் வேட்பாளர்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆதவ் அர்ஜுனாவினுடைய வேட்புமனு மீது தங்களுக்கு எதிர்ப்பு இருப்பதால் அவர் சொல்லி இருக்கக்கூடிய தகவல்களில் முழு உண்மை இல்லை என்று தெரிவதன் காரணமாக சில சொத்துக்களை அவர் மறைத்திருக்கின்றார். கைவசம் இவ்வளவு பணத்தை அவர் வைத்திருப்பதாக சொல்லி இருக்கின்றார். அந்த பணம் எல்லாம் வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக ஆதவ் அர்ஜுனா வைத்திருக்கக்கூடிய பணம் என்று புகார் தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே தேர்தல் பார்வையாளர் வரும் வரை காத்திருக்க வேண்டும் என்று தேர்தல் நடத்தும் அலுவலரும் தற்பொழுது ஆதவ் அர்ஜுனாவிற்கு அறிவுறுத்தி இருக்கின்றார். எனவே வேட்புமனுவினுடைய பரிசீலனை, ஆதவ் அர்ஜுனா தாக்கல் செய்திருந்த வேட்புமனுவின் பரிசீலனை தற்பொழுது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. மற்ற வேட்பாளர்களுடைய வேட்புமனுக்களை பரிசீலனைக்கு எடுத்திருக்கின்றார்கள். இதுபோன்று எதிர்ப்புகள் பலமாக வரும்பொழுது அந்த வேட்புமனுவின் பரிசீலனையை நிறுத்தி வைத்து மற்ற வேட்பாளர்களுடைய வேட்புமனுக்களை பரிசீலனைக்கு தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் எடுத்துக்கொள்வார்கள். எனவே ஆதவ் அர்ஜுனாவினுடைய வேட்புமனு ஏற்கப்படுமா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது. ஏனென்றால் எதிர்தரப்பில் முன்வைத்திருக்கக்கூடிய, அதாவது அதிமுக திமுக வேட்பாளர்கள் தற்பொழுது முன்வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் வலிமையான குற்றச்சாட்டுகளாக அவர்கள் சொல்லுவது, மனைவி பெயரில் உள்ள சில நிறுவனங்களை மறைத்திருக்கின்றார். அதன் மூலமாக தனக்கு வரக்கூடிய வருவாயை குறைத்து காட்டியிருக்கின்றார். 2 கோடி ரூபாய் அளவிற்கு கைவசம் பணத்தை வைத்திருப்பதாக சொல்லி இருக்கின்றார். அந்த பணத்தை வாக்காளர்களுக்கு வழங்குவதற்காகத்தான் ஆதவ் அர்ஜுனா வைத்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் வங்கியிலே அவர் வைத்திருக்கக்கூடிய எஃப்டி முறையிலான அந்த இருப்பு தொகைகளுக்கு பிரமாண பத்திரத்திலே எந்த தகவலையும் சொல்லாமல் இருக்கின்றார் என்பது உள்ளிட்ட கருத்துக்களை எல்லாம் சொல்லி இருக்கின்றார்கள். எனவே ஆதவ் அர்ஜுனாவினுடைய வேட்புமனுவின் பரிசீலனை தற்பொழுது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆதவ் அர்ஜுனாவினுடைய வேட்புமனு ஏற்கப்படுமா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது. மற்றொரு பக்கம் பெரம்பூர் தொகுதியிலே விஜயனுடைய வேட்புமனு ஏற்கப்பட்டதற்கு திலகபாமா உள்ளிட்ட எதிர்த்தரப்பு வேட்பாளர்கள், அதிமுகவினுடைய வேட்பாளர்கள் மற்றும் திமுக வேட்பாளர் உள்ளிட்டவர்கள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றார்கள். அதே நேரம் அருகில் இருக்கக்கூடிய வில்லிவாக்கம் சட்டப்பேரவை தொகுதியில் தற்பொழுது ஆதவ் அர்ஜுனாவினுடைய வேட்புமனுவின் பரிசீலனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தேர்தல் பார்வையாளர் வரட்டும், அதன் பிறகு நான் முடிவெடுத்துக் கொள்கின்றேன் என்று சொல்லி தேர்தல் நடத்தும் அலுவலர் தற்பொழுது அடுத்த வேட்புமனுவை பரிசீலனைக்கு எடுக்க தொடங்கிவிட்டார். எனவே ஆதவ் அர்ஜுனாவினுடைய வேட்புமனு தனியாக வைக்கப்பட்டிருக்கின்றது. இதன் பிறகுதான் அது மீண்டும் பரிசீலனைக்கு எடுக்கப்படும். அதாவது மற்ற மனுக்கள் எல்லாம் பரிசீலனை செய்து முடிக்கப்பட்ட பிறகுதான் பிற்பகலிலே அந்த வேட்புமனு மீண்டும் பரிசீலனைக்கு உள்ளாக்கப்படும் என்பதால் ஆதவ் அர்ஜுனா வில்லிவாக்கம் தொகுதியில் போட்டியிடுவாரா அல்லது அவருடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டு மாற்று வேட்பாளர் மூலமாக களம் காண்பதற்கான ஒரு சூழல் தமிழக வெற்றி கழகத்திற்கு வில்லிவாக்கத்தில் ஏற்படுமா என்பது தெரிய வரும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.